கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டே கிட்ஸில் லீக் ஒரு ஒன் ஷாட் தான். பிகாஸ் அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரூட் ஐடல் மேரிட் நாட்டி ஐடல். நீங்கள் தான் ரொம்ப நாட்டி, போடா போடி காம்போ. வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே நீங்கள் மூச்சு இருக்க நடு ரோட்டில் ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஒரு கார் எதுவுமே காணோம். உங்களுக்கு ஹெல்ப் கேட்கணும். ஸோ அப்படியே விழுந்து அப்படியே ஓட திடீர்னு ஒரு கார் வேறு, அது முன்னாடி போய் டொப்புன்னு விழுகுறீங்க. நல்ல வேலை அவனும் உங்களை பார்த்துட்டு அப்படியே பிரேக் பிடிச்சனால பெருசாக அடிப்படலை. நைட்டு சொன்னீங்க, சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போய் மிரரை நாக் பண்ண அவனும் யார் அது அப்படின்னு பார்க்குறான். பக்கத்தில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. பேபி, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. இந்த மாதிரி போகிற வர வண்டியை நிறுத்தி நம்மளை ஏதாவது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுக்கு நீ ஸ்டாப் பண்ண? ஃபஸ்ட்டு வண்டி எடு. பார்க்குறதுக்கு இடமே சரியில்லாத மாதிரி இருக்குது. ஏதாவது பணம் பறிக்கிற கும்பலாக இருக்கும். முன்னாடி பொண்ணு அனுப்பி வச்சு பின்னாடி ஆள் வருவாங்க. எடு பேபி அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்ட்டு லியோ கார் எடுக்க போக, சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் நின்று கையை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு வெளியில் கேட்கல. இருந்தாலும் அவங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வராமல் இருக்காங்களேன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு அப்படியே கதை தந்து, ஹே என்ன பணம் பறிக்கிற கும்பலா? உங்கள் வேலையெல்லாம் இங்கே நடக்காது. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ இல்லை சார் ப்ளீஸ் சார், என்ன 4-5 ரோடிங்க துரத்திக்கிட்டு வராங்க, ப்ளீஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றை பார்த்தா ஒன்றும் அப்படி பெரிய இடமா தடையே, நீ ஏன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் அழுக்குமா இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு, லீ விளையாடுறதுக்கான நேரம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாருடா, என் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓ, நான் தான் ஐடியா லஜல, என்ன தெரிஞ்சிருக்கும் தான். ஆனால் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மூக்கத்தை அப்படியே உறிஞ்சிட்டு, என்ன தெரியலையா? பெரிய உலக அழகிபா, உன்னை பார்த்ததும் அடையாளம் தெரிஞ்சுக்க. யாரி நீ அழுக்கு பிள்ளை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு வேணாம் அப்படிங்கிறீங்க. அவனை ஒத்து பார்க்குறான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நான் யாருன்னு தான் தெரில அப்படின்ட்டு நீங்களும் அழுகிற மாதிரி, ப்ளீஸ் இப்போ நேரம் இல்லை, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் உங்கள் காரில் லிஃப்ட் கொடுங்க, வீட்டுக்கு போகிற வழியில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னடி என்னமோ தெரிஞ்சவ மாதிரி வந்து கேட்டுருக்கா? வேணா பணம் வேணுமா? அதுக்கு தான் இந்த ட்ராப்பா? வேணாந்தா கொஞ்சமாக பணம் தரேன், அதை வச்சு பொழைச்சிக்கோ, நகரு, ஏன்னா ஆளை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்க அப்படிங்கிறான். ஐயோ, யாருக்கடா வேணும் உன் பணம்? நானும் ஐடல் தான், கொஞ்சம் விட்டால் ரொம்ப ஓர போகிற. ஐடலா நீயா அப்படிங்கிறான். என்ன தெரியலையா? இந்த இருட்டில் நீ வேறு அழுக்காக இருக்க தெரியல அப்படிங்கிறான். அப்போ அழுக்கு பிள்ளை என்ன? அழுக்கு பிள்ளையா? ஹே ஹீரா அப்படிங்கிறான். நீங்களும் நானே தான் எப்போவும் அழுக்கு புள்ளன்னு சொல்லுவேன், பட் இப்போ கரெக்டாக இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் அவனை முடியும் முறைச்சிட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு இப்போ கொஞ்சம் சீரியஸாகவே கேட்க, தெரியல, ஷூட்டிங் முடிச்சு சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு வந்தேன். தனியா? உனக்கு இதே வேலையாக போச்சா? உன்னை எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டியா? இப்போ லெக்சர் எடுக்க நேரம் இல்லை. 4 பேர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. காட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் என்னை அடைச்சி வச்சாங்க. நான் அங்கேருந்து ஓடி வரேன். எப்போ வேணாலும் அவனுக்கு வரலாம், ப்ளீஸ் வண்டி எடு. ஓ சரி அப்படின்ட்டா பின்னாடி ஏறு அப்படின்ட்டு அவன் முன்னாடி ஏறிக்கா. பக்கத்தில் அந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக உங்களை பிடிக்கல. அவ்வளோ ஒரு மாடல், ஆனால் உங்கள் அளவுக்குலாம் கிடையாது. அவள் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க, நீங்களோ அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இவளா அப்படின்னு இப்போ தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. இருந்தாலும் நீங்கள் சரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களேன்ட்டு அமைதியாக இருக்கா. என்னது இது? யாருவ? அழுக்கு மூட்டை மாதிரி இருக்கா. அவ்வளோ போய் உள்ளே ஏற்றி காரை அப்படி அசிங்கம் பண்ணுறீ இல்லி அப்படின்ட்டு லீக்கிட்ட அவள் அப்படியே மறைச்சி பார்க்க. உங்களுக்கோ அழுகியாக வருது. அதே சமயம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கோவத்தையும், சாரி என்னால் அழுக்கானவங்க வண்டியை நானே வேணா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறீங்க. நோ நீட், நான் ஒன்றும் யார்கிட்டையும் பணம் வாங்குற அளவுக்குலாம் இன்னும் போகலை அப்படிங்கிறான். உங்களுக்கோ சரி இப்போ அவன் நேரம் பேசுகிறான், பேசிட்டான் அவனே உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்கீங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ நடுவில் வரவும் இவாக்கும் செம்ம கடுப்பாகுது. என்ன டார்லிங் இப்படி ஆயிடுச்சு, இப்போதையும் உள்ளே ஏற்றுனீங்க அப்படின்ட்டு அவள் முறைச்சிட்ருக்கா. லியோ, ஹே ஒரு சுச்சுவேஷனை கேட்டால ரொம்ப பேட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அப்படி உதவி பண்ணாமல் இருக்க முடியும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் தான். நீங்களும் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
லியோ அப்படியே மிரர் வழியா அவங்கள பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. சின்ன வயசுலேருந்து வந்துட்டு லியோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி வந்து நீங்களும் லியோ வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். உங்கள் தாத்தாவும் அவங்க தாத்தாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அவனும் மட்டும்தான் ஆப்போசிட். பிகாஸ் வந்து அங்கே 2 பக்கமும் ஜென்ரேஷனில் ஜென்ஸாக வந்தனால 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே மாறி வந்தனால உங்களால் அவனோட மிங்கிள் ஆகவும் முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனை விட வேறு சின்ன பொண்ணா. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களை நீங்கள் மண்ணிலலாம் விளையாண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து ஏய் அழுக்கி அப்படின்னு கூப்பிடுவான். உங்களுக்கு அவன் அப்படி கூப்பிட்றனாலே உங்களுக்கு அவனை பிடிக்காது. போடா சிறுமூஞ்சி அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு போவீங்க. இப்படியே 2 பேத்துக்குள்ளே ஒரு போடா போடி அப்படி தான் இருக்கும். எப்போவுமே 2 பேத்துக்கும் ஒத்தே போகாது. அதனால் வந்துட்டு அவன் ஐடல் ஆனதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே வந்துட்டு ஐடல் ஆகும்போது அவன் வந்து உங்களை இந்த அழுக்கு மூஞ்செல்லாம் ஐடலா அப்படின்னு கலாய்ச்சிருப்பான். உங்களுக்கும் செம்ம காண்டு. நீங்கள் ஆசையாக அவன்கிட்ட பேசலான் தான் போயிருப்பீங்க. அவனும் அழுக்குன்னு சொல்லி உங்களை கடுப்பேற்றி விட பெரிய ஆணழகன் நினப்பு. கொஞ்சம் அழகாக இருந்தால் ரொம்ப திமிரா பேசுகிறான், இவன்கிட்ட போவே கூடாது அப்படின்ட்டு அவனை நீங்கள் பார்க்கவே மாட்டேன்னு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும். 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆட் ஷூட்டோ ஏதோ ஒன்று வந்தால் கூட அவன்கிட்ட நீங்கள் கிட்ட போகிறதே கிடையாது. லியும் வந்து உங்கள் கிட்ட வரதில்லை. உங்களை வந்து அவனுக்கும் பிடிக்காது, அவனை உங்களுக்கும் பிடிக்காது. இப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது உங்கள் 2 பேத்துக்குள்ளே. ஸோ இப்போ அவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கா. ஸோ அவளோட தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். உங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அவள் கொஞ்சம் கேரக்டர்லெஸ். சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். இவன்கிட்ட எதுக்கு நம்ம சொல்லி நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டோலி அப்படின்னு விட்டுட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஷூட்டிங்க்கு வந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நைட்டில் லாங் ட்ரைவ் போகிறதுலாம் பிடிக்கும். ஸோ தனியாக வந்திருப்பீங்க. அப்போ தான் உங்ககிட்ட சில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் தான் தப்பிச்சு ஓடி வந்து ஸோ இப்போ எப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட பேகு ஃபோன் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்த வண்டியிலே இருக்குது. ஸோ வந்து எதுவுமே இல்லை. அதனால் அப்படியே லீக்கிட்ட கொஞ்சம் உங்கள் ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு பார்க்குறான். இல்லை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனே கால் பண்ணி தாத்தா உங்ககிட்ட ஹீரோ பேசணுண்டா அதான் அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட தான் இருக்காளாப்பா. நாங்கள் ரொம்ப நேரமாக அவன் ஃபோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பயந்துட்டோம். அதான் இல்லை தாத்தா என்கிட்ட தான் இருக்கா, இந்தோ கொடுக்குறேன், பேசு அப்படிங்கிறான். நீங்கள் ஹலோ அப்படின்னு ஆரம்பிக்க அவனும் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கண்ணாசிக்கிறான். பிகாஸ் அவங்க பயந்துருவாங்க அப்படின்ட்டு நீங்களோ ஓகே அப்படின்ட்டு அது தாத்தா என் ஃபோன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, தேடி தான் எடுக்கணும். அதான் என் கூட தான் லீ இருக்கார், அதான் அவர் ஃபோனில். அப்படியாடா நல்ல வேலை. யார் ஃபோன்லேருந்தாவது சொல்லியிருக்கலாம்ல, இன்ஃபார்ம் பண்ணாதனால பயந்துட்டோம். உன் அசிஸ்டண்ட்டு கேட்டதுக்கு நீ வெளியில் தனியாக போயிருக்கேன்னு சொன்னாங்களா, அதான் அது இல்லை நான் இவரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது தாத்தா அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறீங்க. அவரோ சரிம்மா வீடு வந்து சேர்ந்துரு அப்படிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் தாத்தா அப்படின்ட்டு அப்பா அப்படின்னு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன்கிட்ட ஃபோனை நீட்ட அழுக்கு பிள்ளை என் ஃபோனையும் சேர்த்து அழுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மாறி கவனம் என்ன மறப்பு கார்லேருந்து கீழே இறக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறான். ஆனே மூஞ்சியும் பாரு அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க. திமிராடி இறங்குடிக்கல அப்படிங்கிறான். நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துக்க. அது இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாயை அடக்கிட்டு உட்காரு. என்கிட்ட ஏதாவது பேசினா வாய்க்கு வாய் கீழே இறக்கி விட்டு போயிடுவேன். மூச்சை பாரு இவனை போய் நல்லவன் நினச்சோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் பேசலை, எனக்கு வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவாவுக்கோ லீ உங்ககிட்ட பேசுறது பிடிக்கவே இல்லை. ஸோ அவளோ அப்படியே அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கா. நீங்கள் அதோட அப்படின்ட்டு சைலண்ட் ஆகிருங்க. அப்படியே அமைதியாக சீட்டில் சாஞ்சு கண்ணை மூட உங்களுக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் லைட்டாக கண்ணை சர அப்படியே ஈவா திரும்பி பார்த்துட்டு தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீ பக்கத்தில் நெருங்கி போகிறாலையோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணுற அப்படிங்கிறான். என்ன பேபி நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி இவ்வளோ உள்ளே ஏற்றி வச்சுருக்க. அப்போ வேற இப்படி இங்கே குறுன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே லீ மிரர் வழியாக பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே அவனுக்கு அழுக்காக இருக்கும்போது கூட அழகாக தெரியல அப்படின்னு தோணுது. டக்குன்னு என்ன யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறான். ஆமாம் பேபி அவள் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ அவன்கிட்ட ரொம்ப நேருங்க. அப்படியே 2 பேரும் லிப்ஸும் அப்படியே ஒரு சில நேரம் நீங்கள் அப்படின்னு திரும்பி படுக்க சரி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை நவுத்தி விட்டு அவனும் நேரம் உட்கார. என்ன பேபி அப்படின்னு அவள் பார்க்குறா. அது பின்னாடி அவளை வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறான். அவனுக்குமே கடுப்பாகுது. இவளை ஏற்றி இருக்கக்கூடாதோ பாவம் பார்த்துட்டு ஏற்றிட்டு இப்போ நம்மளால நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கடுப்பாகுது அப்படின்னு யோசிச்சுட்டே மொத்தவளை கொண்டு போய் வீட்டில் விடணும் அப்படின்னு புலம்பிகிட்டே வரான். அவளை ஃபஸ்ட்டு விட வேணாம், ஃபஸ்ட்டு என்ன வீட்டில் விடு பேபி, மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்ல. சரி ஓகே சாரி பேபி நம்ம இன்னொரு நாள் தனியாக 2 பேர் போகலாம் அப்படின்னு இவங்க பேசுகிறதெல்லாம் தூங்குற மாதிரி காயில் வாங்கிட்டு வெரி இவன்
இந்த அம்மா வந்து அப்படியே மும்தாஜ் இவர் ஷாஜஹான் உருகி உருகி லவ் பண்ணுறாங்க. டேய் அவள் உன்கிட்ட போடுற பிட்டை மாதிரி 4 பிட்டை எல்லாருக்கிட்டே சேர்த்து போடுவாடா. ஆள் பார்க்க வெள்ளையாக இருந்தா அப்படியே விழுந்துருவியா, அவளை உட்கார வச்சு கழுவி விடு. என்னை விட கலர் கம்மியாக தான் இருப்பா. மாவு போட்டுட்டு மூஞ்சை ஏமாத்திட்டாளேடா. அதையும் நம்பி ஏன்னு பார்த்துருக்கா. நான் அழுக்க பிள்ளை, அவள் அழகு பிள்ளையா? டேய் அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியலடா. அவள் உன்னை விட்ட வலிகிறத விட அவளுக்கு சான்ஸ் கிடைக்குன்னா யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் வலிவா. இதெல்லாம் சொன்னால் எனக்கு போறாம எனக்கு ஏன் வம்பு, எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்காமல் மனசுக்குள்ளேயே அவனை பிடிச்சி நல்லா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கீங்க. லியோ உங்கள் வீட்டு வாசல் வந்து கார் ஸ்டாப் பண்ணிட்டு ஹேய் அப்படின்னு உங்களை முன்னாடி சொடக்கு போடுறான். நீங்களும் அப்போ நல்லாவே தூங்கிட்டீங்க. ஸோ அப்படி அப்படின்னு முழிச்சு பார்க்குறீங்க. ஆனால் உங்களே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு நீங்கள் அப்படின்னு பார்க்க ஏய் நான் உன் வீடு வந்துடுச்சு, இறங்குற ஐடியா இல்லையா அப்படிங்கிறான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கீழே இறங்குறீங்க. அவன் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இறங்கி நிற்க நீங்களோ அப்படியே உள்ளே போயிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் நான் ஜிபே இல்லை ஃபோன்பே அப்படின்னு ஆரம்பிக்க லியோ இதை பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்னு அங்கேயும் கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ சிறுமுஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். எதுக்குப்பா கத்துறீங்க, எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு தான் பணம் மேடம் கொடுத்து வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு இன்னொன்று ஆகலை. ஸோ மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிறான். இருந்தாலும் எனக்கு நீங்கள் பண்ணது பெரிய ஹெல்ப். எனக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு உன்கிட்ட அப்படி ஒரு நிலமை வரவும் வராது பா அப்படிங்கிறான். ஐயடா ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் உங்களை என்னம்மா இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து தாத்தா அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் அப்படின்னு இப்போ தான் நடந்தது சொல்ல. என்னம்மா இப்படி சொல்கிறேன், ஏதாவது ஆயிருந்தா அப்படின்ட்டு. இதுக்கு தான் இந்த நடிப்பு கிடிப்பெல்லாம் வேணாண்டு கேட்குறாளா இவா. உங்கள் அம்மா ஒரு பக்கம் அழக. மாமா ஏதோ ஒரு நாள் தெரியாமல் நடந்த ஆரம்பிக்காத. உன்னை யார் தனியாக போசுனா உங்கள் அப்பா. அது டாடி இங்கே பாருமா, நீ தனியாக இருக்கணும்னு நினைக்கிறது லாங் ட்ரைவ் போகிறது நான் தப்புன்னு சொல்லலை. பட் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி பண்ணினா பாரு, இப்போது லீவ் வந்தான் அந்த பக்கம், அதனால நீ தப்பிச்ச. இல்லைனா என்ன ஆகுறது? லீ ஏன் உள்ள வரல? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். அது அவர் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருந்தாருப்பா. அதான் அவங்க அதனால் இல்லைம்மா உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. என்ன கேட்டால் அவன் போயிட்டான், என்னை போட்டு வச்சு உயிரை எடுக்கிறாங்க. உள்ளே வாடனா பெரிய இவனாட்ட போயிட்டான் அவன் அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டேன். அது அவருக்கு ஏதோ வேலை இருக்கான்ப்பா, இன்னும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரிடா தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். எங்கள் வீட்டோட உயிரே நீ தான், உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு எல்லாத்தோட செல்லத்தை பத்திரமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. சரிப்பா தான் நான் சொல்லிட்டேனே, இருந்தாலும் நாங்களும் சொல்லணும்லடா. இன்னும் நாளைக்கு நான் நேரில் பார்த்து சொல்லிக்கிறேன். சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்களும் ஷூட்டிங் அப்படின்னு பிஸியாக இருக்க, அவனும் பிஸியாக இருக்கான். அதே சமயம் அவனுக்கு மேரேஜ்னு சொல்லி எல்லா பக்கமும் அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கால அவளோட தான் அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ இன்விடேஷனோட உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவன் வரும்போது கரெக்டாக நீங்களும் வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் ஃபோனில் அப்படியே கேம் விளாண்டுட்டு உட்காந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள் அப்படின்னு சவுண்ட் கேட்டு நிமிந்து பார்க்குறாரு உங்கள் அப்பா. வாப்பாலி அப்படின்னு கூப்பிட. அங்கிள் இன்விடேஷன் அப்பா உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாரு, இருந்தாலும் ஏன் சார்பா சொன்னார்ப்பா. என்ன இன்விடேஷன் அப்படின்னு பார்க்குறீங்க. அது அங்கிள் எனக்கு மேரேஜ், கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கணும், அப்படியே அழுக்கு பள்ளியும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறான். அப்படிங்க மவனே ஆறடா அழுக்கு பிள்ளை அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வந்தாலும் உங்கள் அப்பா அவங்க தாத்தாலாம் இருக்கனால மூஞ்சி முக்கரையும் பாரு சிடு மூஞ்சி அப்படின்னு ஆய்க்குள்ளே கருவிக்கிட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்க அவனும். ஹலோ மேடம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, கல்யாணத்துக்குலாம் வருவீங்களா அப்படிங்கிறான். இப்படியே நல்ல மாதிரியே பேசுவான். அப்பா தாத்தா இல்லாத மாதிரி என்ன வாய் இப்படிலாம் பேசுகிறான். ஹே அதெல்லாம் வருவேன் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை அப்படியே கொடுத்துட்டு அவனும் கிளம்ப. உங்கள் அம்மாவோ இருப்பா காஃபி குடிச்சிட்டு போகலாம், என்ன வந்ததும் ஓடுற, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு அங்கிள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்ததுமா. ஆமாப்பா நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னன்னா அதுக்குள்ளே கிளம்புறேங்கிற. எதுக்கு அங்கிள்? இந்த காலத்தில் நல்லது செஞ்சுட்டு மறக்கிறாள் நீயாக தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்ல. நான் என்ன பண்ணேன், இவன் நல்லது அப்படின்ட்டு ஏதோ அன்றைக்கி நல்ல மூடில் இருந்துருப்பான் போல், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு பண்ணது பெரிய ஹெல்ப் தான், அதை தான் அப்பாவும் தாத்தா அம்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படின்னு பார்க்குறான். அப்போ எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் லீ, இந்த குடும்பத்தோட உயிரை அவள் தான் உனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் என்னெல்லாம் பேசினான் எனக்கு தான் தெரியும், சரியான ஆள் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்துருக்க. அங்கிள் அது என் கடமை, நம்ம அழுக்கு போலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றாமல் இருப்பேன் அப்படிங்கிறான். ஐயோ இந்த பேரை விட மாட்டானா இவன், முகரே பாரு சிடுமூஞ்சி. அப்பா அழுக்கு போலன்னு சொல்ல வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறீங்க.
ஹே, அது அவன் சின்னதுலேருந்து அப்படி சும்மா விளையாட்டாக அவனை கூப்பிட்றான். அது இவனா வேணும்னு என்னைய அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு புரியுதா பாரு மண்டப்பையில. நான் மட்டும் சிறுமூஞ்சுண்டா பெரியவன் அப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறாங்க. இவன் மட்டும் என்ன அழுக்க பிள்ளைன்னு சொல்லுவானா? ஆளையும் மூஞ்சி பாரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அவன் சரி அங்கிள் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப, நீங்களும் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்புறம் வச்சிடுறீங்க. அவனுக்கு அவளை தான் பிடிச்சிருக்க போல. ஓகே தாத்தாவோ இப்போ மேரேஜுக்கு போகலாமாம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஆ இல்லை தாத்தா, எனக்கு அப்போ ஷூட்டிங் இருக்கும். நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. நான் பெரிய கிஃப்டாக பேக் பண்ணி தரேன். சிறுமூஞ்சி கொண்டு போய் கொடுங்க. ஏய் இப்படி சொல்லாதானே எத்தனை டைம் சொல்கிறது? அவன் இவ்வளோ நேரம் என்ன அழுக்கு பிள்ளைண்டா அப்போ பேசாமல் தானே இருந்தீங்க. அவன் சொல்லாதடி அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம். அட போங்கப்பா, இது என்ன போங்கா இருக்குது, அவர் மட்டும் எல்லாம் செய்யலாம், நான் மட்டும் சொல்லக்கூடாதா? அப்படின்னு கோச்சிக்கிட்டு நீங்கள் மேலோட விளையாட்டு புள்ள, இவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு உங்கள் தாத்தா ஆரம்பிக்க, இப்போ சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் போட்டோம், ஃப்ரீயாக இருக்கட்டும் விடுங்க என் பொண்ணு. அது சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படி சொல்ல உங்கள் அப்பாவோ, ஏண்டி நாங்களும் கல்யாணம் பண்ணும்போது சின்ன பொண்ணு தான். ஓ அப்போ இன்னும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு மாதிரி உங்கள் அம்மா பார்த்து கேட்க, ஐயா மாமனார் இருக்கார் எப்படி பேசுகிறாரு பாரு அப்படின்ட்டு அங்கே ஓடிடுறாங்க. அவட சிரிச்சுட்டு அப்படியே அப்பாவும் பையனும் பேசிகிட்டு இருக்கா. இங்கே மேலே வரீங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க. ஏன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து லீயை ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவன் இன்னொருத்தையை லவ் பண்ணுறாங்க போது உங்களால் ஏற்றுக்க அவனுக்காக தான் நீங்களும் இதே ஃபீல்டே சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே வரும்போது அவன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசையாக வரும்போது தான் அவன் அழுக்கு பிள்ளைன்னு சொல்லி உங்களை எல்லாரும் மடிக்கும் வந்து ஒரு மாதிரி. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேலி கிண்டல். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி இப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஓர கட்டிட்டு அவன்கிட்ட நல்லா பேசலாம் ட்ரை பண்ணும்போது அவனுக்கு லவ்வர் இருக்கா அப்படின்னு தெரியும். அவன் கூட அவன் சுற்றுறது எல்லாம் அரசு பர்சனாக கேள்விப்பட்டு இப்போ அவளை பற்றி விசாரிக்கும் போது கேரக்டர் அவ்வளோவா சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை லீ பார்த்து நேரடியாக சொல்லலாம் அப்படின்னு போக லியோ உங்களை நம்பியே இருக்க மாட்டான். ஹே என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, ஏதோ தெரிஞ்ச பொண்ணு உடனே பேசியிருந்தா என் லவ்வரை பற்றி என் கிட்டே தப்பா சொல்றியா? இல்லை நீங்கள் வாயை முட்டை வெளியே போ. இல்லை நான் சொல்ல வருது, உன்னை போ சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, போ. உன்னை ஏதோ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துனதுக்காக என் அவளை பற்றி தப்பாக என்கிட்டே சொல்கிறியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேச்சே எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அவன் பக்கமே போகிறதில்ல. சொல்ல நினச்சிட்டு விதி வலியது, எனக்கு நல்லது நடக்கணும்னு தலையெழுத்தில் இல்லை போல். எப்படியோ போ, இன்னும் கொஞ்சம் நாளாக டிவோர்ஸ் ஆக போகுது, அதுக்கு இவ்வளோ கிராண்டாக மேரேஜ் வர அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ லியோட மேரேஜ் டே அன்றைக்கி இங்கே எல்லாம் வந்துட்டு செம்ம கிராண்டாக எல்லாம் பண்ணிவிட்டு அவன் ரூமில் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு டோரை நாக் பண்ண, என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், நீ கிளம்புறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இதை பாருப்பா அப்படின்ட்டு அவங்க ஒரு வீடியோ காட்டுறாங்க. அவ்வளோதான். லியோ அப்படியே அம்மா அப்படின்னு பார்க்குறான். உனக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட். த த்ரோகி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆக்சுவலி என்ன வீடியோ அப்படின்னா ஈவாவோ இன்னொருத்தனோட இருக்கிற மாதிரி வீடியோ. அது மட்டும் இல்லை, அதில் அவளே இங்கே பாருங்க மிஸ்டர் லீ, உங்களோட நான் இருந்தது இவர் சொல்லி தான். ஏன்னா இவர் தான் நம்பர் 1 இருக்க வேண்டியது. அந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதனால் என் பாய் ஃப்ரெண்ட் எரிக்கு உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு ஆசை. அதான் அவரும் நானும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. இப்போது பெரிய ஐடல், பட் லைஃப்பில் 0 ஆக போகிறாரு. கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ரெடி ஆகி அந்த கல்யாணம் ஃப்ளாப் ஆகும். அப்போ நீ அவமானப்படுவல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றா இருக்கிற வீடியோ இருக்க அதை பார்த்து அவ்வளோதான் லீ அவன் ஃபோனை போட்டு உடச்சிட்டு என்னையே ஏமாற்றிட்டான், டேமிட் நான் விட மாட்டேன்டி அப்படின்னு செம்ம காண்டில் இருக்கான். அவங்க அம்மாவும் அதெல்லாம் அப்புறம், இப்போ நீ என்னடா பண்ண போகிற? அத்தனை பேரை கூப்பிட்டு கல்யாணம் நடக்கலைன்னா? அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? இல்லைப்பா அப்பாவுக்கு. அப்போ அவங்க அப்பா வராரு. என்ன லீ இது, நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணு ஏதோ சரியா இல்லை அப்படின்னு. நீ தான் எதுவுமே கேட்கல. பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய மனுஷங்க. நம்ம கல்யாணம் நடக்கலை அப்படின்டா என்ன ஆகுறது? உன்னை பற்றி என்னடா பேசுவாங்க, உன் கெரியரே ஸ்பாயில் ஆகாது அப்படின்ட்டு அவரை ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. அவனுக்கு அதான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எனக்கு அவமானமாக போயிடும். மை காட், தடுத்துட்டாலே நம்ப வச்சு அப்படின்னு அவனும் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துட்டு இருக்க. இப்போ அவங்க தாத்தா, லீ கண்ணா, தாத்தா ஒன்று சொன்னா செய்வியா? என்ன தாத்தா? ப்ளீஸ் கண்ணா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதை நீ செஞ்சுதாகணும். அப்போ தான். இல்லை தாத்தா, ப்ரெஸ்ஸில் நானே சொல்கிறேன் எல்லார் முன்னாடியும். இப்போது மேட்ரு அது இல்லைப்பா,
அந்த பொண்ணு பண்ணது தப்பு, அவள் தப்பு பண்ணிட்டு ஓடிட்டா, இன்னொருத்தனோட இருந்தா, அவளுக்காக உன்னை பழி வாங்கினா, இதெல்லாம் நீ சொல்லலாம். பட் வெளி உலகம் எப்படி பேசும்? லீக்கு ஆண்மை இல்லை, லீ ஒரு ஆம்பளையே இல்லை, அதனால் அவள் போயிட்டா, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இப்படி ஏன் நாளைக்கு அவளே கூட இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். என்ன பண்ணுவ நீ அப்போ? தாத்தா, எஸ், இப்போது மேரேஜ் கேள்விக்குறி இல்லை, உன்னோட ஆண்மை அதை இங்கே கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கா. அதுக்காக சொல்கிறத கேட்குறேன்னு சொன்னில? ஆமாம் தாத்தா, ஆனால் இப்போது நான் யாரை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்குவா? என்ன தாத்தா சொல்கிறீங்க? இதுக்கு வேறு வழி இல்லை, இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது, பொண்ணு மாறினாலும் கல்யாணம் நடக்கணும். நல்ல வேலை நீ இப்போ வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாருன்னு வெளியே சொல்லாமல் வச்சுருந்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, உனக்கு கல்யாணம் நின்று போகும், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் நான் தான் பொண்ணு ஓடி போயிட்டேன்னு இன்னொரு வீடியோ வெளியிடுறதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பேட்டி கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் தாத்தா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பிகாஸ் அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், அவளும் ஐடல் மாடலுங்கிற மாதிரி சீக்ரெட்டாக இருந்தாலும் அவன் யாருங்கிறத சொல்லாட்டி சின்ன சின்ன ஒரு இது சொல்லியிருப்பான்ல. ஸோ அதனால் அவன் அப்படி நீ யோசிக்கிறதால எனக்கு புரியுது. பட் நீ யோசிக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் உனக்கு பொண்டாட்டியாக வருவா. கண்ணா என்னை நம்பு, கண்டிப்பாக தாத்தா உனக்கு நல்லதாக பண்ணுவேன். சரி தாத்தா அப்படின்ட்டு லியோ கிளம்புனவன். ஆனால் இப்போ மனசே இல்லை, இவ்வளோ ஹாப்பியாக கிளம்பியிருப்பான். அவளோட இருந்த நாட்கள் எல்லாம் நினைக்க அவ்வளோ அருகருப்பாக இருக்க, இன்னொருத்தனோட இருந்தவளை சே அப்படின்னு நினைக்க அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்கிட்ட ஏன்டி இப்படி இருந்த அப்படின்ட்டு இப்போது சம்மந்தமே இல்லாமல் அவங்க ஞாபகம் வருது. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் சே இவ்வளோ பெரிய முட்டாள்டினா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே திட்டிக்கிட்டு அவனும் ரெடியாகி வந்து அப்படியே மனமேடியில் உட்காந்துருக்கான். இன்னும் யாருக்கும் எந்த நியூஸும் தெரியாதனால எல்லாரும் கல்யாணத்தை அப்படியே அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ லைவில் கூட அவனோட கல்யாணம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு லீவ் வந்துட்டாரு, அப்போ யாரை லவ் பண்ணார், யார் பொண்ணுங்கிற மாதிரி க்யூரியாசிட்டியோட இப்போ வரைக்கும் சீக்ரெட்டாக வச்சுருக்காரே, யார் அவங்க, யாராக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் அப்படியே உங்களை மனமேடிக்க அப்படியே செம்ம அழகாக இருக்கீங்க, பார்க்கவே அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நீ பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல டக்குன்னு பக்கம் அப்படியே பார்க்குறேன், அப்படி யாரோ தாத்தா கூட்டிகிட்டு இருந்திருக்காருன்னு பார்த்தவனுக்கும் செம்ம ஷாக். நீங்கள் அழுக்கு புள்ள அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் சும்மா அழகாக இருக்கீங்க, அப்படியே உங்களை மெய்மறந்தான் வரைச்சிட்ருக்க. இங்கே உங்களுக்கோ அப்படியே ஏண்டா உனக்கு நான் ஆப்ஷனலாக அவள் இல்லைங்கவும் என்ன அதுவும் வேணான்னு சொல்லாமல் ஈன்னு பல்ல அடிச்சுட்டு உட்காந்துருக்க. இருட்டி போவனே, இவளை ஏன் கட்டணும்னு உன்னை நினைக்க வைக்கிறேன் பாரு, நான் படுத்துகிற படலை இதுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டே பரவாயில்லன்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே மனசுக்குள்ளேயே விரும்பிக்கிட்டு அப்படியே வரீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பிகாஸ் அது நம்ம ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம ஆப்ஷனலாக இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அவங்களுக்கு நம்ம வந்துட்டு எந்த சாய்ஸும் இல்லைங்கும் போது அது வேறு. பட் அவன் நம்மளை ஒரு சாய்ஸாக வைக்கும் போது அவ்வளோ கோவம் வரும்ல. ஸோ அந்த மனநிலையில் இருக்கீங்க. தாத்தா தான் அவங்க கிட்டே வந்து கேட்டுப்பாரு, ப்ளீஸ்மா லீக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, தாத்தா வேணாம், நான் அந்த கல்யாணத்துக்கே வரலண்டேன், நீங்கள் தான் என்னை அதையும் இதையும் பேசி ஷூட்டிங் இல்லைன்னு வீட்டில் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தாலே வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. போனால் போகுதுன்னு வந்தால் இங்கே பொண்ணு இல்லைன்னா அதுக்கு நான் தான் கிடச்சேனா? என்னால் முடியாது தாத்தா, அதுவும் அந்த சிடுமூஞ்சி அவனுக்கு எனக்கும் செட்டே ஆகாது, ப்ளீஸ் தாத்தா நான் ஆளை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் முடியவே முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா தாத்தான்னு போட்டு உங்கள் மண்டையை கழுவி, அது மட்டும் இல்லை அவனோட தாத்தா வந்து நீ இல்லையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டுக்கடா, அவன் நல்ல பையன்தான், பட் என்ன அவன் கொஞ்சம் பாசமாக பேசினா எல்லாரையும் நம்பிடுவான், அப்படி தான் அவனை ஏமாற்றிருக்கா. நீ தாண்டா அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும், ப்ளீஸ்டா இந்த தாத்தாக்காக அப்படின்னு அவனும் சேர்ந்து கெஞ்சங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி தாத்தா எனக்கு ஓகே, அவருக்கு ஓகேவான்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. ஸோ அதோட தான் லேட்டெல்லாம் பேசி ஒரு வழியாக அவனுக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அவன் ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன், அவனும் ஒத்துக்கிட்டானா அப்படின்ட்டு உங்களுக்கு அவனுக்கு பொண்ணியானே தெரியாமல் ஒத்துருந்துருப்பான். ஸோ நீங்கள் வர அப்படியே கோவத்துலேயே அவனை முறைச்சிட்டு வந்துக்கார, ஏய் அழுக்கு பிள்ளை நீயா பொண்ணு அப்படின்னு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை ஆனால் கொடூரமாக முறைக்க, ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்க்குற அப்படிங்கிறான். உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா நான் தான் கிடச்சினா அப்படின்னு முறைக்கிறீங்க. கரெக்டாக தாலி கட்டுறான், அப்போ தான் சொல்கிறேன் அவனும் வாட் அப்படின்னு பார்க்குறான். என்ன வாத்து கோழி, ஆளை மூஞ்சி பாரு, உன் ஆள் ஓடி போயிட்டா நான் தான் கிடச்சேனா? உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு எங்கள் வீட்டுக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அவனை கழுவி ஊற்ற, ஹே ஸ்டாப், நான் சொல்கிறேன், நீ தாத்தா உனக்கு சம்மதம்னு சொன்னார், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நீ பொண்ணுன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியும், நீ பொண்ணுன்னா நானே தாலி கட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஐயாடா நான் தான் உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கேன்,
ரொம்ப பேசாதீங்க. அன்னைக்கு உங்க கார்ல ஒரு ஹெல்ப்புக்காக ஏறுனதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையே உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிக்கா ஆகணும். மை காட் அப்படின்ட்டு அவன் தாத்தாவை அப்படியே முறைச்சி பார்க்குறான். அவரோ அப்படியே திரும்பி நிற்கிறாரு. கிளவா பேச்சை கேட்டதுக்கு இவ்வளோ குழந்தை என் தலையில் கட்டி வச்சுட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறா. இதுக்கு கல்யாணம் பண்ணாமல் ஆண் பேர் இல்லாதவனே பேர் வாங்கியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு இருக்கவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு ப்ரெஸ் பீப்பெல்லாம் சுற்றி நின்றுட்டு சொல்லுங்கள் சார், இவங்க தான் நீங்கள் சீக்ரெட்டாக இவ்வளோ வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தவங்களா? ஆனால் பொண்ணு ஏதோ ஓடி போயிட்டதா, அதனால அவசரமாக இவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணதா இவங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? உங்கள் 2 பேத்துக்கும் ஆகாதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இப்படின்ட்டு அவளால் தூண்டி விடப்பட்ட சில பேர். ஏன்னா அவள் வந்து முன்னாடி சொல்கிறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ அப்போ வந்து அவள் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அது ஈடுபடாது. அப்படிங்கிறதுக்காக இவாவோ இப்போ இப்படி போய் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவளோ கொஞ்சம் ஆளுங்களை செட் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத கொஷின்ஸ் அன்வான்டாக உள்ளதெல்லாம் கேட்க சொல்லி தூண்டி விட்டுருப்பா. ஸோ அவங்கள வாங்கின காசுக்கு கரெக்டாக கூவ லியோ எங்கள் 2 பேத்துக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன கேட்டிங்க? ஆமாம், இவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, நானும் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னடா இது பயங்கரமான உருட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒன்று பார்த்துட்டுக்க. எஸ், எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க தோளில் அப்படியே கைப்படுறான். அப்படியே கையறா தூண மாதிரி இருக்குது, நல்லா நிற்க கூட முடியல அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க அவனோ எஸ் ஐ லவ் ஹர், லவ் மை அழுக்கு போல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி அப்படியே பார்க்க, பட் அந்த கண்ணில் லவ் நல்லாவே தெரியுது. நீங்களும் அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க, அவனும் உங்களையே பார்த்துட்டு. யார் சொன்னா பொண்ணு ஓடி போயிட்டான்னு? இவ தான் பொண்ணு, வெங்க ஓடனா இங்கே தானே இருக்கா, இல்லை ஓட தானே விட்டுருவேனா ஏன் டார்லிங் அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். இது வெறியா அடியாத்தி, இதெல்லாம் தெரியுமா அந்த சிறுமூஞ்சுக்கு? நீங்கள் பேந்த முடிச்சுட்டு அடிச்சு விடுறா அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. திடீர்னு உங்ககிட்ட மேடம் சார் சொல்கிறதுலாம் உண்மையா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, எப்போவுமே சிங்கிள்னு தானே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அப்படியே மயக்க திருப்பேன். அடியாத்தி திட்டின்னு என்கிட்ட கேள்விக்கிட்ட நான் என்னடா சொல்வேன் அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முடிக்க. ஹலோ, நாங்களே இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, கொஞ்சம் எங்களோட தனிமையை கெடுக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம் நானே பதில் சொல்லிட்டேன். தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் நம்ப வேணாம். இவ தான் என்னோட லவர், நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பண்ணோம். அப்புறம் சிங்கிள்னு ஏன் சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னா, சும்மா எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன ஃபைட், அதனால் மேடம் அப்படி பண்ணாங்க. மற்றபடி நாங்கள் மிங்கிள் தான். இப்போ என்னோடய ஒய்ஃப், உங்கள் எல்லாம் முன்னாடி தானே தாலி கட்டினேன், நம்புறீங்கள்ல? அப்புறம் உங்களுக்கெல்லாம் மதித்து மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ என்னையும் நீங்கள் மதித்து மரியாதை கொடுத்து இங்கேருந்து இதுக்கு மேலே எதையும் கேள்வி கேட்காம கிளம்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சந்தேகம்னா அப்படின்ட்டு உங்களை அப்படி திருப்பேன். என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்க, அடுத்த நிமிஷம் உங்களை இழுத்த உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஒன்று முறைக்க, அவனும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கீழே வந்துட்ட பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட, அப்படி பாவி நாயே எதுக்குடா கடிச்ச அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை முறைக்க, அவனை அப்படியே தள்ளிட்டு நகர பார்க்குறீங்க. விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாம் சிரிச்சுட்டு கங்க்ராட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப, நீங்களும் அப்படியே உதட்டில் அப்படியே கை வச்சுட்டு லூசு பையில என்ன கடிச்ச அப்படிங்கிற மாதிரி மறைக்க. என்ன வாய் உனக்கு, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணுறியோ நீ? அதுக்கு தான் இந்த கடி. இன்னொரு டைம் யார்கிட்டையாவது ஏதாவது வாய் விட்ட இதுக்கு மேலேயும் கடிப்பேன் அப்படிங்கிறான். எது கடிப்பானா அப்படின்னு வாய் பற்றிட்டு, நான் யார் பானோ, நாய் பரம்பரையில் கொண்டு போய் என்ன தள்ளிட்டே தாத்தா அப்படின்னு உங்கள் தாத்தாவை முறைச்சி பார்க்குறீங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. பட் நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே ஒருத்தர் முறைச்சிட்டு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஒரு வழியாக எல்லா சடங்கு முடியா வீட்டுக்கு கிளம்பலாங்கும் போது நீங்களா அப்பா சரி போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவோட கிளம்ப, நீ எங்கடி எங்கே கூட வர அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பா? எது அப்படின்னு இப்போ தான் அதை யோசிக்கிறீங்க? ஆமாம் இல்லை அப்பா, நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டீங்க, திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். காலேஜ் கூட்டிகிட்டு போய் விட்டீங்க, ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் அதான் முடிஞ்சு நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுவா அப்படின்னு கேட்குறீங்க. அது சரி, நல்லாப்பா நல்ல பொண்ணு அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோ அப்படிலாம் பேசக்கூடாது. உங்கள் அப்பாவுக்கும் அப்படி கண்ணில் டியர்ஸ். இல்லைடா கண்ணா, பொம்பளை பிள்ளைங்க எப்போவும் அப்பாவோட இருக்க முடியாது, அது எழுதப்படாத விதி தானே. நீ உன் வீட்டுக்கார் வீட்டில் தான்மா இருக்கணும். அப்பா என்னால் போக முடியாது, நான் இங்கே போக மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், அப்பா அம்மா தாத்தா நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்த, இல்லையோ ட்ராமா குயின் அப்படின்ட்டு கடுப்பில் நின்றுட்டுருக்கான். மோம் டைம் ஆகுது, அவள் வரல, நான் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறான். தாத்தாவோ லீ இப்பெல்லாம் பேசக்கூடாது. என்ன பேச்சுது? உன் ஒய்ஃப் அவள் வரலண்டா, நீ தான் கூட்டிகிட்டு வரணும், அந்த பொறுப்பு உனக்கு இருக்குது. இப்படி நீ பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. போ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வா.
எதை நானா? ஐயோ ஓரா பண்ணுவாளே அப்படின்ட்டு அவனும் அழுக்கு பிள்ளை அப்படின்னு மறைச்சு பார்க்க அவனும் சாரி, ஏன்னா எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவனை மாற்றிக்கிறான். அது போகலாமா? நீ கல்யாணம் ஆச்சு, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாத, எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், நீ பயப்பட வேணாம், ப்ராமிஸ் பண்ணித்தரேன், உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீ கூட்டிகிட்டு போகிறேன்னா நான் வந்துடுவேனாங்கிற மாதிரி நீங்களுக்கு கூட்டிகிட்டு நான் வரல அப்படின்னு போக போகிறீங்க. அவனும் அங்கிள் சாரி, இப்படி பேசிகிட்டு இருந்தால் அவங்க பொண்ணை சரி பண்ண முடியாது, அதனால் எல்லோரும் நான் மன்னிச்சிக்கோங்க அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை வாடி அப்படின்னு தூக்குறான். என்னை விட்டுறா ஆடி நீங்கள் கத்த, இது டாவா அப்படின்னு பார்க்குறான். அது கீழே ஃபிட்டுங்க, நான் வரல அப்படிங்கிறீங்க. இங்கே பார், சும்மா திமிரிட்டு இருந்த அப்படியே பிடிச்சி கடிச்சிருவேன், மறுபடியும் யார் இருக்கான்னு கூட கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சட்டனாக சைலண்ட் ஆகிட்டு அது நான் அம்மா அப்படின்னு அப்படி பேச, நான் சொன்னல உன்னோட அபிப்பிராயம் கேட்காம எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்கார வைக்கா. நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிடுங்க. அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி, என்ன மேடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை. ஏன் அப்புறம் என்ன பிடிக்கலையா உனக்கு? இந்த கல்யாணம் நடந்ததில் உனக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. வாட்? ஏன்? எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைதான். எதை? ஆமாம், நான் சிங்கிள், நீங்கள் அப்படி இல்லைல்ல. அது என்ன அது? நீங்கள் அந்த பொண்ணோட எங்கே சுற்றுனீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? நானும் உங்களோட தானே இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும். அவளோட நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படிலாம் சுற்றிருப்பீங்க. இன்னொருத்தையோடு இருந்தவரை என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஓ, அதான் உன் பிரச்சனையா? எஸ். சரி, ஓகே, உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எதை அப்படின்னு பார்க்குறீங்க? வேற என்ன அப்படிங்கிறான். எனக்கு மனசெல்லாம் மாறாது. அது எப்படி? இன்னொருத்தையோட இருந்தால் நீங்கள் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாங்கிற? கல்யாணம் ஆன உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாமா அப்படிங்கிறான். அது உங்கள் விருப்பம், பட் என்னால் உங்களோட இருக்க முடியாது. எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் இருந்துட்டு இன்னும் சீக்கிரமே எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். என்னால் உங்களோட இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. லைக் ஒரு மாதிரி இருக்க, அதனால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஓகே, நானும் இதை யோசிச்சிருக்கணும். நான் என் தாத்தா யாருன்னு சொல்லாதனால யாரோன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் டே அப்படியே அவனை டியோஸோடு பார்க்குறீங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் உங்களால் ஏற்றுக்க முடியல, இன்னொருத்தியோடு இருந்தவன் நீங்கள் நிறைய டைம் அவனை பார்த்துருப்பீங்க, அவன் கிஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது அருகருப்பாக இருக்குது. அப்போல்லாம் இருந்தவன் கூட என்னால் முடியாது அப்படிங்கிறீங்க. இப்படியே அதே மனநிலையில் அவங்க வீட்டுக்கும் வரீங்க. ஸோ வாரத்திலாம் எடுத்து உள்ளே வந்து இந்த சாமிலாம் கும்பிட சொல்ல லீக்கோ அங்கே நிற்கவே பிடிக்கல அவனுக்கு. நீங்கள் தான் வந்துட்டு அருகருப்பாக இருக்க, கிட்ட வராதுங்கிற மாதிரி சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கதே கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கான். பிகாஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. நீங்களும் அவன்கிட்ட வந்தாலே நகர்த்து போக, ஜஸ்ட் எல்லோரும் இருக்காங்களேன்னு அப்படி நிற்கிற, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கிட்ட வரமாட்டேன், பயப்படாத அப்படிங்கிறான். நீங்கள் அதோட தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. அவனுக்கோ அழுக்குப்பலான்னு சொல்லிட்டு இவளை நான் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் இவகிட்ட போகணுன்னு நினச்சேன், இவன் என்ன ஒதுக்குறான், கடவுளே அப்படின்ட்டு இருக்க அவனுக்கு. அதை விட தன்னைத்தானே கன்றாவி, அவள் எவனோடலாம் படுத்தாலும் அவ கூட போய் இப்படி ஒரு கன்றாவியை பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னால் இவளோட நெருங்க முடியல அப்படின்னு நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி அவன் மனசுலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க, அதை அவனே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். பட் காலம் கடந்து போய் அதை யோசிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களை பார்க்கும்போது செம்மையாக இருக்கீங்க. என்ன நினச்சிருப்பானா, சின்ன பொண்ணு அப்படின்னு நினச்சிருப்பான். பட் இவ்வளோ சின்ன பொண்ணு எது எப்படி எப்படி இருக்கணுமோ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் லீ, அவசரப்பட்ட அப்படின்னு பார்க்குறான். அதுவும் அப்படியே நீங்கள் அந்த சாரியில் அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் தெரிய, அப்படியே நீங்கள் குடிஞ்சு விலைக்கேற்ற போது முன்னேலாக தெரிய, அதெல்லாம் பார்க்க அவனுக்கு பார்க்கவே செம்மையாக இருக்கே. ஆனால் எனக்கு இல்லையே, உரிமையாக தாலி கட்டியிருக்கேன், தாலி எப்படி தொங்கிட்டு இருக்காது அப்படியே பார்க்குறான். ஆனால் தொட முடியாத தூரத்தை நிப்பாட்டி வச்சுட்டாலே, கடவுளே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை காட்டு அப்படின்ட்டு அவன் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்ட ஒரு வழியாக அந்த பால் பழம் அப்போ கூட லீயை குடிக்க சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. நீங்கள் எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்கன்னு புரியுது. லீயோ அதான் பிடிக்கலைங்களா விட்டுருங்க அப்படின்ட்டு அவருக்கு மேலே அவன் ஃபோர்ஸ் பண்ணலை. நைட் ஆனதும் இல்லை அவனோட ரூமுக்கு அனுப்பி வைக்கா. அவங்களுக்கு போகவே மனசில், இல்லை ஆண்டி நான் இன்றைக்கி ஒரு நாள் உங்களோட படுத்துக்குவா. ஐயோ இந்த பொண்ணு என்ன எப்படி இருக்கா அப்படின்ட்டு, இல்லை கண்ணா நீ அவனோட தான் இருக்கணும், அதாண்டா அவங்க ரூம், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் 1000 அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்க. அவங்களுக்கு எரிச்சலாக வருது, பாலோட அப்படியே மேலே வர லியோ அழுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கா. நீங்கள் அவனை முடியும் முறைச்சி பார்க்க, சாரி
அது வந்து நீ அப்படின்னு அவன் சொல்ல பாலை கொண்டு போய் டொம்முன்னு வச்சுட்டு ஆளே மூஞ்சி பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் உடனே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க மனுஷனை நினைச்சு நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்க லைட் எரிஞ்சிச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது அதனால் சரி ஓகே லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன் லைட் ஆஃப் பண்ணாலும் எனக்கு உங்கள் கூட படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படி ஒன்றும் மேலே பாஞ்சிட மாட்டேன் நீ பாயவையோ பாய மாட்டியோ அது எனக்கு தெரியாது அதுக்கு அதுக்கு நீ போய் பால்கனியில் படு வாட் இங்கே பார் உனக்கு என் கூட படுக்க பிரச்சனைனா நீ போய் படு ஓ வந்த உடனே நாங்கள் போகணுமா அதெல்லாம் முடியாது நீ தான் போகணும் இங்கே பார் நான் பால்கனிக்கு போகல இங்கேயே படுத்துக்கிறேன் பட் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் நம்பு முடியாது என்னெல்லாம் எந்த நம்பிக்கையில் உங்கள் கூட இருக்க முடியாது நீங்கள் இப்போ போகல நான் கதை தந்துட்டு வெளியே போயிடுவேன் படுத்துறாடா அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு அவனை தலைவாணி தூக்கிட்டு எல்லாம் என் நேரம்டி எங்கள் தாத்தானை சொல்லணும் உன்னை பிடிச்சி கட்டி வச்சார்ப்பார் அப்புறம் சொல்லணும் அப்படின்னு புலம்பிகிட்டே போய் அப்படியே அவனும் அங்கே உள்ள ஊஞ்சலில் தலைவாணி வச்சுட்டு ஐயோ அப்படின்னு மலாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துட்ருக்கான் நீங்களும் போய் டமார்னு அங்கே உள்ள கதவையும் சாத்த ஒடியே அப்படின்னு எந்திரிச்சு உட்காரான் நீங்கள் கதவை சாத்திட்டு அப்படியே வந்து கட்டில் படுத்துட்டு கழுகியாக வருது பிடிச்சிருக்கு ஆனால் குடும்பம் நடத்த மனசு வரல இங்கே வெளியில் கழிக்கோ அடியே கொல்றடி எப்படி இருக்கா தலைனே போடாட்டி ஆனால் கண்டாவி சீ நாயே அந்த சனியன்கிட்ட இப்படி விழுந்து விழுகாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி பொண்டாட்டியோட எப்படிலாம் குஜாலாக இருக்கலாம் அவன் ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டியை தழுவிட்டு இருப்பான் இங்கே நான் கட்டாந்தரையில் கடத்துக்கிறேன் எல்லாம் என் நேரம் ஐயோ அப்படின்னு தானேன்னு வந்துக்கிட்டு அப்படியே லீவ் படுத்திருக்கான் நீங்கள் இங்கே அழுதாது இப்படியே அந்த நைட்டு உங்கள் 2 பேத்துக்குமே ஸ்கிப் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்க அவனும் கதவை உடைக்காத குறையாக போட்டு தட்டி பார்த்துட்டு இவ திறக்கிறதுக்கு முடியாது போல இருக்கு சரி நம்மளே திறந்துருவோம் அப்படின்ட்டு அவன் எப்போவும் அந்த வீட்டுக்கு சில சமயம் வந்துட்டு அவன் சின்ன வயசில் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா ஏதாவது கதவை லாக் பண்ணியிருந்தா தெரியாமல் உள்ளே வர்றதுக்கு அவன் இந்த மாதிரி தான் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுவான் ஸோ அதே மாதிரி மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறான் வெளியிலேருந்து அவன் பின் வச்சு ஓப்பன் பண்ணுற பழக்கம் இருக்குது அவனுக்கு ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அப்படியே தூங்குறவங்கள பார்க்குறான் அவங்க ட்ரெஸ் அப்படியே லைட்டாக விலகி அவங்களோட செஸ்ட் அப்படியே வெளியில் தெரியுது அவனும் அதை பார்த்ததும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே குறுகுறுன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிட்ட வரான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பொசுன்னு அப்படியே அம்மல் மாதிரி இருக்காளே எனக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு திரும்ப பெட்ஷீட் எடுத்து நல்லா பொத்தி படி பாஞ்சாலும் பாஞ்சிடும் அப்படின்னு அப்படியே அவன் உங்களை மூஞ்சி ரொம்ப கிட்ட அப்படியே ஊற்று பார்த்துட்ருக்கா நீங்களும் உங்களுக்கு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் ஏதோ இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் டக்குன்னு கண்ணை முழிக்கிறீங்க நீங்கள் இப்படி முழிப்பீங்கன்னு எதிர்பார்க்காத இல்லையோ நகர முடியாமல் அப்படியே நீங்கள் உங்கள் மூஞ்சி ரொம்ப கிட்ட க்ளோஸாக இருக்குது ஸோ அவனை பார்த்து நீங்கள் ஒரு நிமிஷம் ஜாக்காய் நீ அப்படின்னு பயப்பட அவனும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் குளூரில் நடுங்குனேன்னு பெட்ஷீட் போட்டு விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே இல்லை டக்குன்னு பாத்ரூம்குள்ளே போக நீங்களோ அப்படியே அந்த பெட்ஷீட்டை இறுக்கி பிடிச்சிட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் பெட்ஷீட் போத்த வந்தானா அப்படின்னு நினச்சி பார்க்க கண்ணை முழிக்கும் போது அவன் கண்ணை அப்படியே பார்த்துருப்பீங்கள ஸோ அந்த கண்ணில் உங்களுக்கு கண்ணில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவனை அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் சரி நான் இவனை நைட்டை வெளியே தள்ளி தானே கதவை சாத்தினேன் இவன் எப்படி உள்ளே வந்தான் ஃப்ராடு சரியான ஃப்ராடு வரட்டும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவன் எப்போ வந்தான் விடிஞ்சு வந்தானா இல்லை நைட்டே உள்ளே வந்துட்டானா ஏதோ நம்மளை பண்ணானா அப்படின்னு பெட்ஷீட்டெல்லாம் ஊற்றி உங்களெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா இல்லை குளிச்சுட்டு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்க அவன் டவலோட வரான் ஒரு நிமிஷம் அவனை அப்படியே பார்க்கவும் ஒரு மாதிரி ஆயிடுது வெறும் டவலோட தண்ணி சட்டை அப்படியே அவன் உள்ளே நடந்து வர அவனை நீங்கள் அப்படியே வெச்சக்கன் வாங்காமல் பேன்னு பார்த்துட்ருக்க அவனும் உங்களே தான் பார்க்குறான் அப்படியே என்னடி இப்படி பார்த்தோன்னா ஃப்ளாட் ஆகிட்டியா பேபி இப்போது எது வேணாலும் பண்ணலாம் போல இருக்கே என்னை தள்ளி போன்ட்டு இப்போ முழுங்குற மாதிரி பார்த்தா எப்படி விழுந்துட்டல அப்படின்ட்டு அவனும் உங்கள் காதுகிட்ட வந்து கேட்க அப்படின்னு சுயநலம் வந்த மாதிரி யார் வந்தா பொறுக்கி நான் எப்போ உள்ள வந்தா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறீங்க எது பொறுக்கியா இது என்னோடய வீடு ஏறும் என் பொண்டாட்டி நான் என்னடி பொறித்தனம் பண்ணேன் நைட்டு எப்படி உள்ளே வந்த நான் நைட்லாம் வரல விடிஞ்சுதான் வந்தேன் நீ சொல்கிற பையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் எப்போ வந்தா எப்படி வந்த நான் தான் உன்னை வெளியே தள்ளி லாக் பண்ணினே பொல்லாத லாக்கு அது எனக்கு தெரியும்டி சின்ன வயசுலேருந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அதுதான் அட பாவி சரியான ஃப்ராடாக இருப்பான் போல் இவனை போய் கட்டி வச்சுட்டாங்களே ஐயோ காலையில் ஆரம்பிச்சிட்டிங்க ஐயோ வாயை மூட்ரி முடியாது இதுக்கு நான் இங்கே கம்ம மாட்டேன் ஆமாம் போய் கேளு
ஃபர்ஸ்ட் நைட் அப்போ புருஷன் தொடலை அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இதை வேறு எல்லார்ட்டையும் சொல்லி நியாயம் கேட்பலாம். ஐயோ கடவுளே லூஸை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு எங்கடி போகிறா அப்படின்னு அவன் இழுக்க, உங்கள் அம்மாட்ட நான் போய் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி போக, வேணாம் பேசாமல் இரு அப்படின்னு மறுபடியும் இழுக்கிறான். முடியாது நான் நியாயம் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிக்கலை. அப்படி எடுத்தாங்க லிப்பில் அப்படி கிஸ் பண்ண நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்படியே அவனும் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி கிஸ்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்க. அவனுக்கே ஸ்மைல் வருது. அப்படியே விட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்களும் கண்ணை மூடி மெய் மறந்து அப்படியே நின்றுட்டுருக்க. அப்படியே உங்கள் லிப்பில் கை வச்சு அப்படி வைப் பண்ண நீங்கள் அப்படியே நம்ம இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே இல்லையே பார்த்துட்டே இருக்க. அவனும் என்னடி சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு பிடிச்சி போய் தள்ளிட்டு, ஆனால் மூஞ்சி பாரு, ஆனால் உன்னை கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு மிரட்டிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. போகிறவங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதே சமயம் இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்னு அவனே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்களும் வெளியில் வரீங்க. அதுக்குள்ளே லீ கிளம்பி கீழே வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் மெதுவாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வர அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு காஃபி சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருக்க இருந்தாலும் சரின்னு சாப்பிட்டுட்ருக்க. அப்போது லீவ் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கண்ணா அப்படின்னு தாத்தா தான் சொல்கிறாரு. அவன் என்ன அப்படின்னு பார்க்குறான். இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ நீயும் உன்னோட கல்யாணத்துக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ண. பட் இப்படி ஜோடி மாறி போச்சு அப்படின்னு இப்போ அவங்க அப்பாவோ. ஆனாலும் இதுவும் நல்லதுன்னு நினச்சிக்கோ. அந்த பொண்ணு தப்பானவன்னு தெரிஞ்சு நல்லபடியாக தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ ஏன் உன்னோட பிளான்லாம் கேன்சல் பண்ணும்? அதுக்கு ஹீரா நீயும் ஒரு மாதம் பக்கம் லீவ் எடுத்துக்கோடா. எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. நீயும் ஒன்றும் ஹனிமூன் போயிட்டு வாங்கம்மா. அவன் எங்கெங்கேயோ போகணுன்னு டிக்கெட்லாம் புக் பண்ணான். ஸோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எதை எவ்வளோ ஒருத்திக்காக புக் பண்ண டிக்கெட்டில் நான் போகணுமா? போச்சு. இவர் வேற அவன் நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாமல் அந்த பார்ப்பாட்டம் பண்ணான். இதில் ஹனிமூன் அதுவும் இன்னொருத்திக்கு வாங்கின டிக்கெட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னா அவ்வளோதான், என்னை புதைச்சி சமாதி கட்டிடுவா. அப்பா நல்லது பண்ணுறதான்னு நினச்சி மேலும் மேலும் க்ரைம் ரேட்டை ஏற்றி விடுறீங்களே அப்படின்ட்டு அவனும் அது வந்து இல்லை எங்களுக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, அவள் இன்னும் எதுக்குமே வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டான், அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு லீஸில். ஆமாம் ஒரு பெரிய நல்லவர், ஏண்டா நீ என் வீட்டை ஸ்கோர் பண்ணுறீல நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களோ நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அங்கிள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு லீக்கே ஒரு நிமிஷம். ஏய் என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறியா? அவங்க ஹனிமூன் போக சொல்கிறாங்க, ட்ரிப் இல்லை அப்படிங்கிறான். எல்லாம் தெரியும், நான் ஊன்னு தான் சொல்வேன், நீ ஊன்னு சொல்லி இதை கேன்சல் பண்ணு. எதை இதுக்கு எதுக்கிட்டி நீ ஊன்னு சொல்லணும்? இப்போ நான் தானே சொல்லிகிட்டு இருந்தேன், பேசாமல் இப்பயே சொல்லி தான் முடிஞ்சுக்குள்ள. எப்படி நீங்கள் மட்டும் நல்லவர் பேர் வாங்கிக்கோங்க, நான் கெட்டவளாகணுமா? இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஓகே சொல்லிட்டேன், நீ தான் ஆனால் கேன்சல் பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போக அவனும் அப்படி பாவி சரியா நாளாக இருக்கா. அப்பா தாத்தா அது வந்து அவங்க சொன்னதான் ஃபைனல், நீ கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், அங்கே சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோ அவ்வளோதான்ட்டு பேச்சை முடிச்சுக்க. எல்லோரும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறாங்கடா அப்படின்ட்டு அவனுக்கு இருந்தாலும் மனசில் வரும் உங்களோட போகணுன்ட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்காக வாங்கின எந்த டிக்கெட்லேயும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகல. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வந்துட்டு வேறு பக்கம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அப்பா கிட்டே கேட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்டு எங்கே போக பிடிக்கும் அது மாதிரிலாம் விசாரித்து ஒரு இடத்த வந்துட்டு செலக்ட் பண்ணி உங்களை ஹனிமூனுக்கு அங்கே கூட்டிகிட்டு போக ரெடி ஆகுறான். ஸோ ஏரோப்ளைனில் அப்படியே நீங்கள் அவனை முறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்டி அப்படி பார்க்குற? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட்டிகிட்டு வரீங்க. ஏய் நான் என்ன பண்ணேன்? அப்பாவும் தாத்தாவும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அவங்க நிறுத்தியிருப்பாங்க. நீ தான் பெரிய விளாட்டம், நீ சொன்னதுக்கப்புறம் விடுவாங்களா? புள்ள ஆசைப்படுது கூட்டிகிட்டு போன்ட்டு தான் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் என்னடி பண்ணேன்? அதுக்கு எவ்வளோ ஒருத்தி போக வேண்டிய. ஹே எவ்வளோ ஒருத்தி இல்லை, அதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன், அது கிடையாது, இது புதுசாக உனக்காக நான் ஏற்பாடு பண்ணது நம்ம ஹனிமூன் அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்க நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. எஸ் உனக்காக தான் புதுசாக. ஓ எனக்காக புதுசாக ஹனிமூன் டிக்கெட் ஓகே, பட் புதுலி வாட்? ஆமாம் நீங்கள் அவளோட பாய் ஃப்ரெண்டு தானே, அது மாறாதில்ல. ஓ மை காட் இதுக்கு என்னடி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் முடியும் முறைக்கிறான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அப்போ நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளிக்கிட்டே நீங்கள் எந்திரிக்க. ஹேய் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் என்னடி பண்ணுறா அப்படிங்கிறான். உன் கூட வர்றதுக்கு இங்கேருந்து குதிச்சு சாகிறதே மேல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அங்குள்ள எக்ஸிட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அவனும் கையை கட்டி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை திறக்க முடியாமல் ட்ரை பண்ணுறல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. அவனுக்கு சிரிப்பே வந்தது. லூஸ் ஆடி நீ அப்படியே உன்னால் திறக்க முடிப்பார், வாடி வந்து உட்காரு, ஏன்டி படுத்து எடுக்கிற?
என்னால் முடியாது, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. ஏன்டி வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் முன்னாடி ஊன்னு மண்டையாட்டிட்டு இங்கே வந்து என் உசுறு எடுக்கிற, ஐயோ முடியல படுத்துறாளே அப்படின்ட்டு உங்களை அப்படியே அலாக்கா தூக்குறான். அப்படின்னு நீங்கள் பயப்பட, நீ தான் அடக்க மாட்டேங்கிறீடி அப்படின்னு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, பேசாமல் இருக்கல வாயை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அவனை முறைச்சி பார்க்க, அவனும் ஏபா இவ்வளோ ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே நான் பட்டாத பாடு பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் அவனும் முறைச்சிக்கிட்டே தான் இறங்குறீங்க. அவனும் ஐயோப்பா கடவுளே கடவுளே என்னை இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு உடம்புல தெம்ப கொடுப்பா அப்படின்ட்டே வரான். ஸோ ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கான். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக அங்கே ஹனிமூன் ஷூட்டுங்கனால செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்க. ரூமை திறந்து உள்ளே போனதுமே அப்படியே பேண்டு கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்க. லியோ பரவாயில்லையே பயங்கர செட்டப்பாக இருக்கே, சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி அவனை முறைக்க, அது சாரி நான் எதுவும் பண்ண சொல்ல, நான் ஜஸ்ட் ஹனிமூன் ஷூட் புக் பண்ணேன், அது அவங்களா பண்ணியிருக்காங்க சொல்லி வாயமில்ல பேக்கை தூக்கி அவன் கையில் திணிச்சு, யாரு கேட்ட நீ ஒரே ரூம் புக் பண்ண அப்படிங்கிறீங்க. அவன் அவ்வளோதான் உச்சக்கட்ட அதிர்ச்சியில், எதே ஏய் நீ நானும் புருஷன் பண்ண, அதுவும் இல்லாமல் நம்ம வந்திருக்கதோ ஹனிமூனுக்கு வந்துட்டு தனித்தனியாக வாடி ரூம் புக் பண்ணுவாங்க. ஹனிமூனாவது சனிமூனாவது உனக்கு தனி மூணு தான். நான் உன்னோட வாழ்றேன்னு சொல்லவே இல்லை. நீயா உன் இஷ்டத்துக்கு பண்ணாத, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ரூமில் நான் வந்துக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ள. அவன் சுதாரிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணுவோம். அவனும் டக்குன்னு வெளியே போயிடறான். நீங்கள் டபார்னு கதவை அடித்து சாத்தா, அடியே கதவை தொடுறி அடியே அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் திறக்கவே இல்லை. அப்படியே லாக் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. ஆளையும் மண்டையும் பாரு, ஹனிமூன் கொண்டாடுற மூஞ்ச பாரு, என்ன நினச்சிட்ருக்கான் இவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு செம்ம காண்டில் இருக்கீங்க. கரெக்டாக அதே இடத்துக்கு தான் ஹனிமூனுக்கு அவளும் வந்திருப்பா. ஸோ அவனோட எக்ஸும் அவனோட பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த காட்சி அவள் கண்ணில் படுது. ஸோ அப்படியே பார்க்குறா. அங்கே இருக்கிற அவள் பாய் ஃப்ரெண்டுக்கோ, ஹே செம்ம சீனில், எஸ் இவனை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும். நம்ம பண்ண பிளான் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் அவன் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டான்னு நான் கூட நினச்சேன். கடைசியில் அதுலேயே ஆப்பா அதானே அவளுக்கு அவனுக்கும் ஆகவே ஆகாது. நான் தான் சொன்னல டார்லிங், நீங்கள் தான் நம்பலை பார்த்தீங்களா. இப்போ பின்னாடியே வந்தங்காட்டியும் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. ஆமாம் அப்போ அந்த பொண்ணு அவனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை போல். ஓகே இதையே மீடியாவில் கிளப்பி விடுவோம். இவனை கட்டிக்க இருந்தவளும் ஓடி போயிட்டா, இப்போ கட்டுறவங்களும் அவன் கூட வாழ மாட்டேங்கிறா, இவன் ஒரு ஆம்பளே இல்லை அப்படின்னு நம்மளே ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா. நீ கூட ஐடல் தானே, ஸோ நீ லைவ் போடு, இதில் அப்படி லைவாக டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஐயோ அப்படி பண்ணால் நான் தான் தெரிஞ்சிருமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேறு மாதிரி இதை டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மைங்கும் போது மற்றவங்க யாரும் அதை யார் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. சரிவா அவன் நம்மளை பார்க்கறதுக்குள்ள ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிடும். ஃபஸ்ட் லைவை ஸ்டார்ட் பண்ணு, யதார்த்தமாக போகிற மாதிரி அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் ஐடியா கொடுக்க அவங்க புக் பண்ண ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அவ்வளோ லைவ் ஆன் பண்ணி லைவில் அப்படியே பேசிட்டே, அப்புறம் இன்றைக்கி எதாச்சா நான் லீயை பார்த்தேன். அவரும் எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் ரூம் எடுத்திருக்காரு. அவரும் ஒரு ஒய்ஃபும் ஐ திங்க் ஹனிமூன் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் என்னான்னு தெரில, 2 பேரும் தனித்தனி ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவில் அவள் பேச, அங்கே கமெண்ட்ஸில் எல்லாம் லியோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே. ஸோ அவங்களாம் போய் சொல்கிற நீ போய் சொல்கிற, அவருக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்கா, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காரு, அது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாம் பறக்குது. காரியத்து போகிற அளவுக்கு திட்டுறாங்க. யாருமே நம்பலை. அவளால் என்ன பண்ண தெரில. பாய் ஃப்ரெண்டோ நீ மனசு விட்டுறாத, அப்படியே பேசு, அப்படியே போய் ரூம் கதை தந்துட்டு நம்ம நம்பலைனா அதை நிரூபிக்கலாம் அப்படிங்கிறான். அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே லைவில், நீங்களாம் யாரும் என்ன நம்பலை கைஸ், நீங்கள் நம்பலாட்டி பரவாயில்ல, இப்போது நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். தோ இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறா. அவங்க ரூம் வாசலில் தான் நிற்கிறா. இந்த ரூமில் தான் லீ அவரோட ஒய்ஃபோட தங்கியிருக்கார். பட் இப்போ நான் கதவை தட்டுறேன், உள்ள லீ இல்லை, அவர் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்க பரபரப்பாக்குது. இன்னும் யூஎஸ் அதிகமாகறாங்க. ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு அப்படி மட்டும் நடந்துருக்கட்டும், அவளுக்கு அப்புறம் இருக்குது, இங்கே லீவே வேணான்னு சொல்லி ஒதுக்கி விடுறாளா, அதுவும் வெளியே துரத்தி விட்டுருக்கா, அவளாம் எப்படியாப்பட்டவா அப்படி இப்படின்னு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வர, இதை லைவாக பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கோ ஆத்தி இது என்ன மொத்தமாக நம்ம பக்கம் திருப்பி விட்டா, இந்த சனியை இங்கே எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே, இவனுக்கும் தெரிஞ்சுதான் வந்திருப்பானா. அப்பெல்லாம் இருக்காது, தெரிஞ்சா எப்படி கூட்டிகிட்டு வந்து அவனை அசிங்கப்படுத்திக்குவான். இவன் வேற அவனை அசிங்கப்படுத்தணும் கங்க நம்ம கட்டிகிட்டு இருக்காளே, நம்ம வேற விரட்டி விட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போதே அவன் நாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐயோ சனியை கதவை வேற தட்டுது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கதவு கிட்டே நின்றுட்டு திறக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ கதவை தட்டுறதை நிறுத்தவே இல்லை, தட்டிகிட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் இப்படியே இருக்க முடியும், கதவை திறந்தே ஆகணும், இல்லை மாட்டிக்குவோமே அப்படின்னு அப்படியே திருன்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. சரி ஒரு வழியில் கதவை திறந்தானே ஆகணும், ரொம்ப நேரமாக தட்டிகிட்டு இருக்கனால அதுவே கூட சில சமயம் நம்பிடுவாங்க.
அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல, அதான் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கிளப்பி விட, அப்படி இருக்குமோ அப்போ லீ எங்கே போனார் அப்படின்ட்டு சிலர்லாம் கேள்வி எழுப்ப, உங்களால் முடியல, கையெல்லாம் நடுங்குது, இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாது, சரி எது நடந்தாலும் ஓகே அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு டபார்னு கதவை திறக்கிறீங்க. அவ்வளோ அப்படியே உங்களை முறைச்சிட்டு நின்று, தள்ளு லீ இங்கே இருக்காரான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க காய்ஸ் இங்கே லீயே இல்லை. ஸோ நான் சொன்னதான் உண்மை, இவன் ஒன்றும் விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ உங்களை பற்றி நெகட்டிவாக உங்களையும் வெறுக்கிற அளவுக்கு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்களோ, ஹே அறிவில்ல, கல்யாணம் பண்ண கப்பல்ஸ் ரூம்குள்ளே இப்படி தான் வருவியா, அடுத்தவங்க ரூம்குள்ளே அனுமதி இல்லாமல் வர அறிவில்லை அப்படின்னு நீங்கள் கத்த ஆரம்பிக்க, அதெல்லாம் சரி, உங்கள் ஒரு லக்கேஜ் தான் இருக்குது, ஒன்று மட்டும் எங்கம்மா உங்கள் ஹஸ்பண்டோடதை காணும், நீ அவரை ஏமாத்திய தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, லியோட ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சா எப்படி கொந்தளிப்பாங்க தெரியுமா அப்படி எப்படின்னு அவள் கிளப்பி விட, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸாக போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு படபடன்னு வருது, நீங்கள் அப்படி நிற்க, அவங்க சொல்கிறது உண்மை இல்லைன்னா அப்போ லீ எங்கே கூப்பிடுங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. லியோ ரூம் கதவை திறந்துட்டு, பேபி என்ன சவுண்ட், இன்னும் ஏன் உள்ளே வராமல் இருக்க அப்படின்ட்டு, அதாவது ரூம்னா அவங்க லக்ஸூரியஸாக தானே இருக்கும். ஸோ ரூம்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதை திறந்துட்டு தான் வெளியே வர, நீங்கள் இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியத்தோடு பார்க்க, அவனும் டக்குன்னு அங்கே நிற்கிறவளை பார்த்துட்டு, ஹேய் சாரி அப்படின்ட்டு டவல் எடுத்து இப்போ ரேப் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு பாக்ஸரோட வந்திருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு டவலை ரேப் பண்ணி உங்ககிட்ட வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். எதுவுமே தெரியாத மாதிரி. நீங்களோ, அது இவ தான் அன்வான்டாக நம்ம ரூம்குள்ளே பூந்துட்டா, இவ லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா, ஹேய் அறிவில்லை அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோனை போடிங்க லைவில் இருக்கான். அவனோட ஃபேன்ஸ்கிட்டலாம் பேசுகிறான். என்னப்பா அவங்களுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கும் இல்லையா, எங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணுன்னு ஐடியாவே இல்லையா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பேச, நான் என் ஒய்ஃபோட தான் இருக்கேன், நான் ஏன் அவளை பிரிஞ்சிருக்கணும், நாங்கள் ஹனிமூன் வந்திருக்கோம், ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்க நெகட்டிவ் கமெண்ட்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறுது. எல்லாம் கங்க்ராட் சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைவ்லேருந்து எல்லாம் அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லியோ அப்படியே முறைச்சிட்டு, நீ பண்ணதுக்கெலாம் அனுபவிப்ப, இதுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெளியே போ அப்படின்னு ஃபோனை கையில் கொடுத்து வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப, உங்களுக்கும் இப்போ தான் மூச்சே வருது, அதே சமயம் நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு தான் கேட்குறீங்க. அடிப்பாவி, இப்போ மட்டும் நான் வரல, உன்னை எல்லோரும் பேசியே கொண்டுருப்பாளுங்க, போனால் போகுது பொண்டாட்டின்னு காப்பாற்ற வந்தா உனக்கு கொழுப்பு, எப்படி வந்தாங்க ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரி, இது என்னடா இப்படி ஒரு குளத்தில் வந்திருக்கா, பின்ன நான் லைவை பார்த்தா அடிச்சு படித்து இங்கே ஓடி வந்தேன்டி, கதவை தான் திறக்க மாட்டேன்னு தெரியுமே, அதான் என்ன பண்ணி தொலைன்னு தெரியாமல் பின்னாடி பால்கனி எகிரி குதிச்சு வந்தேன்டி, நல்ல வேலை நம்ம நல்ல நேரமாக நம்ம எனக்கு பக்கத்து ரூமே கொடுத்துருந்தானுங்க, அதனால் வர முடிஞ்சிச்சு, இல்லை நாரி இருக்கும் பொழப்பு இன்னைக்கு அப்படிங்கிறான். அதெல்லாம் சரி, லைவ்னு தெரிஞ்சும் பாக்ஸரோட, ஹேய் கேஷுவலாக கடிக்க வேணாம், அதுக்கு இப்படி தான் வரணுமா, ஏன் மூஞ்சி முகரையும் பாரு, எப்போ பார்த்தாலும் சில்க் சுமிதா மாதிரி அறகுறையாக ஆடிக்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் திட்டிட்டு நகர, எது அறகுறையா, இதையும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன் அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்து, அடிக்காதடி உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படிங்கிறான். யார் சொன்னா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்ன இருந்தாலும் நீங்கள் அவளோட அப்படின்னு சொல்லி வாயமுல்ல அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி அப்படியே உங்கள் மேலே அப்படியே சாஞ்சு நிற்கிறான். நீங்களும் அப்படியே மூச்சு வாங்க, என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க. அது இந்த லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு தூக்கி வேறுபடுது, இப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் கையில் வச்சுக்கிறது அவன் ஃபோனு, 2 பேர் ஃபோனும் ஒரே மாதிரினால அவன் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் போடாதனால ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிட்டான். அதனால் அப்படியே நீங்கள் திரு முழிக்க, என்ன மேடம் இப்படி முழிக்கிறீங்க, அது வந்து இப்போ அதனாலயா, அதனால தான் உன் கேலரிலாம் செக் பண்ணேன் அப்படின்னு, எங்கே என் ஃபோன் அப்படின்னு நீங்கள் அண்டேந்து பிடுங்க ட்ரை பண்ண, வெயிட் அதில் அப்படின்னு தேடி உங்களை அப்படியே 2 கையால் பிடிச்சி, ஒரு கையால் அப்படியே 2 கையும் பிடிச்சி அடக்கி வச்சுட்டு அவனும் ஒரு கையால் வந்து ஸ்வைப் பண்ணி உங்கள் கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறான், இது எப்படி எடுத்தது அப்படிங்கிறான். அதில் ஆக்சுவலி அவன் வந்துட்டு பாக்ஸையோடு நிற்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருப்பான், அதான் அவன் எக்ஸு. அந்த இடத்த கட் பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரி பிக் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க பிகினியில். ஸோ அவனும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் இதை எப்படி அப்படின்ட்டு அண்ணன் பிடுங்க பார்க்க, ஹேய் சொல்லு, இது இப்போ உள்ளது கிடையாது, இது நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தா ஸ்டார்டிங்கில் உள்ள பிக், அப்போனா உனக்கு அப்பிலேருந்தே இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்படியே கண்ணட்டியா சொட, ஆமாம் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, நீங்கள் அதுவும் இல்லாமல் அவங்கள தான் லவ் பண்ணீங்க, எனக்கு அதனால் ஏற்றுக்க முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அங்கேயே நகர போகிறீங்க. அப்படியே உங்களை இழுத்து அப்படியே கல்லட்டியாஸ் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் இங்கே பார், இதை என்னால் மாற்ற முடியாது,
நடந்து போச்சு. பட் எது உண்மை எது போய் யார் சரி தப்பு தெரியாமல் தப்பு தப்பாக நிறையா பண்ணிட்டேன். குழந்தைங்க தப்பு பண்ணால் பெரியவங்க மன்னிப்பாங்க. அதே மாதிரி தாண்டி புருஷன் தப்பு பண்ணால் பொண்டாட்டியும் மன்னிக்கலாமே, தப்பு இல்லை. தெரியாமல் பட் எல்லாம் மீறினதில்லை. ஹக்கு கிஸோட சரிடி, அதை மாரி நான் எதுவும் பண்ணதில்லை. ஆனால் அது கூட நான் யாரோடையும் சாவடிச்சிருவேன்டி. என்னால் அதை நினைக்க கூட முடியல. புரியுது. என்னால் இப்போ நீ எப்படி இன்னொருத்தரோட சொல்கிறத கூட நான் கேட்க முடியலையோ அதே மாதிரி தான் உனக்கும் வலிக்கும்னு புரியுது. பட் அதெல்லாம் நடந்துருச்சு. மறுக்கவும் முடியாது. பட் அதெல்லாம் நீ மறக்கிற அளவுக்கு நான் உன்னோட இருப்பேன். சாரிடி, எனக்கு உன் மனசு புரியாமல் போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. இப்போ என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. நீ அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வேணான்னு சொல்லாதடி, என்னால் தாங்கிக்க முடியாது. நீ எனக்கு வேணும் ஹீரா, ப்ளீஸ். ஐம் சாரி. நான் என்ன பண்ணா நீ எல்லாத்தையும் மறந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்குவ? ப்ளீஸ் டி, ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுறான். அப்படியே உன்னை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் மறக்கிற மாதிரி உங்கள் ஞாபகம் எப்போவும் எனக்கு இருக்கிற மாதிரி அப்படிங்கிறீங்க. அவனுக்கு புரிஞ்சது. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. அதான் சொன்னேனே, நான் அதெல்லாம் மறக்கணும், உங்கள் ஞாபகம் மட்டும் எனக்குள்ளே ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அவ்வளோதானே, சொல்லட்டல அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே உங்களை பெட்டில் போட நீங்கள் அப்படியே அவனை குறுன்னு பார்க்க அவனும் அப்படியே உங்கள் மேலே படுது. உங்களை எப்படி அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேக் கிஸ் பண்ண அவ்வளோதான். லீகோ பயங்கர ஹாப்பி. அப்படி இன்னும் கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டேன். உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்றா அப்படியே ரிமூவ் பண்ண அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே நீங்கள் ஷையாக செம்மையாக இருக்கு. இந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி. ஸோ இப்போ அவனும் பாக்ஸர், நீங்கள் பிகினி, அப்படி இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிறான். சீ அப்படிங்கிறீங்க. என்னடி உன் ஃபோனில் எடிட்டாவது பண்ணி நீ வச்சுருக்க, நான் அப்படியே எடுத்து வச்சுக்குவேண்ணா அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை லிப்போட கிஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அப்படியே ஃபோட்டோ எடுக்க நீங்கள் ஷையாக அவன் நெஞ்சிலே சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதை நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். சீ இப்படி என்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. நான் மட்டும் பார்த்து ரசிச்சுக்குவேன், சும்மா சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே வச்சுட்டு வரமா அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஷை ஆகுது. அவனும் அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை இப்பெல்லாம் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்படியே மெதுவா மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. அப்படின்னு நீங்கள் அப்படியே மோன் பண்ண அவனும் பேபி சாரிடி அழகி அப்படிங்க அப்படின்னு மறைக்கிறீங்க. அப்போ கூட அவனை சிரிச்சிட்டு அழகிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒருத்தரை மறந்து ஒருத்தர் நிம்மதியாக இருக்கீங்க. ஸோ அவங்க லவ்வை ஒரு வழியாக அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவனோட லவ்வையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கிடையில் லியோ அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பின்னாடி துரோகம் பண்ணாங்களோ அவனோட எக்ஸையும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் வந்துட்டு சில பல கேஸ்லாம் அவன் மேலே போட்டு அவங்கள பிளாக் மார்க் பண்ணி அவங்க கெரியரையே ஸ்பாயில் பண்ணி விட்டுறான். ஏன்னா அவங்களால பண்ண முடியாத அளவுக்கு யார்கிட்ட இந்த லீக்கிட்டே விளையாடுறீங்களா அப்படின்ட்டு லியோ உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு பேபி இப்படி முருங்கை மரம் ஏறிட்ட நீ அப்படின்ட்டு கிட்ட வரான். நீங்களோ போடாங்கிட்ட இது என்ன அப்படின்னு காட்டுறீங்க. அது பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதையே நான் என்னடி பண்ணா, நான் யாரும் எதுவும் பண்ணக்கூட இல்லடி. நல்லா பாரு, நான் ஒரு இன்ச்சு கேப் விட்டு தாண்டி நிற்கிறேன், நீ நிற்கிற. ஆனால் அவள் பாரு உன்கிட்ட ஒட்டி வர சைட் நிற்கிறா. ஒருத்தி உன்கிட்ட எப்படி பழகுறான்னு கூட உனக்கு இன்னுமா தெரியல. கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகும் இன்னும் நீ திறந்துலையா? அடியே ஒரு குட்டியே போட போகிறோம். இந்த மாதிரி எனக்கு சந்தேகமா அப்படின்னு மறைக்கிறீங்க. சரி பாசிசிவ் அப்படி தானே சொல்லுவேன் அப்படின்ட்டு அவனை அவங்கள பார்க்க நீங்கள் அப்படியே அவனை இன்னும் மறைச்சு பார்க்குறீங்க. சரி சாரி இனி எவ்வளோடையும் ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன், போதுமா? நீ மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதாடி? நான் என்ன பண்ணேன்? உங்களை மாதிரியா நான் தெரியுறேன்? நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு தெரியுறேன்? ஐயோ இந்த பார்ட்டிலடி தெரியாமடி, இனி நடக்காது. இப்போ என்ன பண்ணால் அவனுக்கு கோவம் போகும் அப்படின்னு பார்க்க. சரி ஓகே கதை படிச்சுட்டு தோப்புக்காரனை போகிறான். 1 2 பேபி கால் வலிக்குதுடி, விட்டுடி ப்ளீஸ் டி, புருஷன் பாவம் இல்லையா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு சிரிப்பாக இருந்துருது. நீங்கள் லைட்டாக சிரிக்க அப்பாடா சிரிச்சிட்டேன் யாழிக்கி அப்படின்னு மடியில் உட்கார வச்சிட்டேன். ஆனாலும் உனக்கு இவ்வளோ பொசசிவ் ஆகாதுடி அப்படிங்கிறான். பின்னா
ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. எங்கப்பா நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயத்தை அப்படியே பிடிச்சி பேபி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் அப்படியே முறைக்க அடியே அது நம்ம குழந்தைடி அது கூட கூடயா அப்படிங்கிறான். யாராக இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான் அதுக்குன்னு நம்ம குழந்தைகிட்டயே போட்டிக்கு நிற்பியா? ஆமாம் நீ ஃபஸ்ட்டு எனக்கு தான் அப்புறம் தான் யாருக்கா இருந்தாலும் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு வந்தது. லவ் யூடி என் அழகி அப்படின்னு லிப்பில் கிஸ் பண்ணுறோம். பேக் கிஸ் பண்ணுறீங்க லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு இப்போது கிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. உங்களை கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் பேபிக்கு அப்படியே வயித்துல அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணிட்டு உங்கள் மம்மி சரியான பொசிட்டிவ் வெளியில் வாங்க டிஷன் மம்மி மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் மண்டையிலே கொட்டுறீங்க ராட்சசி அப்படின்னு பார்க்குறான். அப்படியே ஹாப்பியாக 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கா. மற்ற ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏதோ அவசரத்தில் பண்ண கல்யாணம் சரியாக வராதுன்னு பயந்துருப்பாங்க. பட் 2 பேரும் ஹாப்பியாக வாழ்றதை பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.